ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட் அட். நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நம்ம இங்கே 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். நல்லா கழுவி வச்சிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், ஒரு சிப் அளவுக்கு துருவின தேங்காய், ஆயில், இஞ்சி, பட்டை லவங்கம், பச்சை மிளகாய் 2, தக்காளி 2 கட் பண்ணி வச்சது, பூண்டு 1 டீஸ்பூன், கடலை 1/2 டீஸ்பூன், மஞ்சள், சின்னசா கட் பண்ண வெங்காயம் 3. இப்போ நம்ம ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், மட்டன் சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சோம்னா நம்ம சாப்பிடும்போது மசாலா எல்லாம் நல்லா பீஸ்க்கு பிடிச்சி வரும். சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பாருங்க, இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அப்போ வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். விசில் போடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்டே இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா வறுத்திக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், தனியா பவுடர், தேங்காய், கடலை 1 டீஸ்பூன் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நம்ம ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, அரைச்சி இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம உப்பு போட்டு வேக வச்ச மட்டனில் மசாலாவும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு சாம்பார் கட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா, அது நீங்கள் எவ்வளோ வேணுமோ தண்ணி பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விடலாம். பாருங்க, 4 விசில் வந்துடுச்சு. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக அழகாக தெரியுது. நம்ம இந்த சாம்பார் பூரி, ரைஸ், களி எதில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.